ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்ச் 31, 2025 கடைசி தேதிக்குள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்ச்சுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்களத்தையும் நீங்கள் வந்து பண்ணணும், என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போது ரேஷன் கார்டில் உங்களுடைய EKYC அதாவது ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், அதாவது லிங்க் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ரேஷன் கார்டோட நீங்கள் ஆதார் வந்து நீங்கள் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மார்ச் 31க்குள்ளே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய டம்ப் இம்ப்ரெஷனை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய KYC வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஸோ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த மானிய உணவுப் பொருட்களை வந்து உங்களால் வந்து வாங்கிக்க முடியாது. முக்கியமாக 2 கார்டு, AAY கார்டு, அதுக்கப்புறம் PHS கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டோட உங்களுடைய ஆதார EKYC டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் மட்டும் அப்டேட் பண்ண இல்லாமல் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக 31க்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத அதாவது நீங்கள் ஒன்றில் ரேஷன் கடைக்கு போனாலே போதும். ஸோ அவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் உங்களது வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பேனுடன் ஆதார் வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ பேனோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ 31 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேனோட ஆதாரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுங்கள். ஸோ லிங்க் பண்ணலாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் எந்தவித டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ TDS வந்து சார்ஜஸ் ஓவராலாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு TDS வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை SMS மூலமாக நீ பண்ணணும் அப்படின்னா 567678 அல்லது 56161 அப்படின்ற நம்பருக்கு UID பேன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஆதார் நம்பரையும் உங்களுடைய பேன் நம்பரையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். ஸோ அது மூலமாகவும் உங்களுடைய பேன் ஆதார் கார்டோடு நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பேங்க்கில் உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலை, உங்களுடைய ஆதார் பேன் கார்டு ஸோ அந்த மாதிரி ஸோ கொடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்க, இப்போதைக்கு என்ன அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பிரான்ச்சு போயும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், அல்லது நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் ஆக்டிவேஷன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர் ஐடி. ஸோ இதுக்கு லேட்டஸ்ட் நம்ம இது ரிலேட்டடாக வீடியோஸும் போட்டிருந்தோம். எப்படி நம்ம ஃபார்மர் ஐடி வந்து ஃபார்மர் ஐடினா என்ன, ஸோ இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு ஐடி தான் இந்த ஃபார்மர் ஐடி. ஸோ இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 31 தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபார்மர் ஐடி நீங்கள் விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மர் ஐடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. முக்கியமாக பயிர் காப்பீடு, அதுக்கப்புறம் கடன் சலுகைகள், ஸோ இந்தமாரி எந்த திட்டமே உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், அல்லது சேவை மூலமாகவும் நீங்கள் வந்து போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் வந்து உங்கள் நியர்பையாக இருக்க சேவை சென்டரில் போய்ட்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய நிலத்தின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஸோ அங்கே உங்களுடைய ஃபார்மர் ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மர் ஐடி மூலமாக தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான கவர்மெண்ட்டுடைய சலுகைகளும் கிடைக்கும். ஸோ உங்களுடைய சலுகைகள் வந்து தவறான பர்சனுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது UPID டிரான்சாக்ஷன். ஸோ பழைய மொபைலில் உங்களுடைய UPID டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது செயலில் இருந்த மொபைலில் அல்லது ஏற்கனவே நீங்கள் வச்சில்லாத மொபைலில் உங்களுடைய UPID டிரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அது வந்து செயலில் இருந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஐடியை எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது மார்ச் 31க்குள்ளே அந்த செயல்படாத அந்த பழைய மொபைலில் இருக்கிற அந்த UPID டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் லிமிட் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய UPID டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்டாக
இருக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து இதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31 மார்ச் 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கான ஒரு முன்னணி நிறுவனங்களை தொழில்நுட்பத்தை அனுபவத்தை வழங்குகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, வேலை இல்லாத பட்டதாரிகள், ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10th 12th பாலிடெக்னிக் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து pm-internship.mca.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சோன்னா ஆதார் பேஸில் தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆதார் பேஸில் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி முடிச்ச உடனே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத ஊதியமாக வந்து 5,000 கொடுப்பாங்க. ஒரு முறை நல்ல திட்டத்துக்காக 6,000 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை வேலை இல்லாத இளைஞர்கள், ஸோ கண்டிப்பாக இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது ரிலேட்டடாக எப்படி அப்டேட் பண்ணணும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நான் கண்டிப்பாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய ஆதார் கார்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஈகோஐசி டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அதுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைங்களுக்காக இந்த ஸ்கீம்ஸ் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அதிகபட்சமாக மினிமம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் வந்து முதலீடு செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸடு வட்டியாக 7.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதை காலாண்டு, அதாவது ஆஃப் இயர்லி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டென்யூர் வந்து 2 இயர்ஸ். ஸோ மினிமம் 2 இயர்ஸ் ஷார்ட் டேர்மாக இதில் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ இந்த மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் 31 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முதலீடு வந்து நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், அடுத்தது ஸோ எங்கே வேணாலும் இந்த ஸ்கீம்ஸ், எல்லா பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து எலிஜிபிள். அதனால் உங்களுக்கு வந்து இதில் அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபிக்ஸட் வட்டியாக இருக்கிறதுனால இதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 31 தான் இதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீ ப்ரீமெச்சூர் விட்ரால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டத்தின் முதலீடு செய்வது மூலம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான சேமிப்பை வாய்ப்பு வந்து பெற முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச்சில் என்னென்ன விஷயத்தெல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.